இந்த வீடியோவில் டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான சிங்கிள் சிலிண்டர் பைக்கை தான் இந்தியாவில் யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக இருக்கட்டும், இதோட கான்ஃபிகரேஷன்ஸ், கம்ஃபர்டபுள், எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 24 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்டன் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து எதிர்பார்க்கலாம். யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம R2ல வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெயிட் கொடுத்துருக்காங்க. 160 கிலோகிராம் வந்து வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல உங்களுக்கு டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது VVE டெக்னாலஜி இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கும் கம்மியாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் 2,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் நம்ம அப்கமிங்கில் R2 அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான யமஹாவோட பைக், அதுவும் ஃபுல்லி ஃபேட் பைக்கை வந்து எதிர்பார்க்கலாம். வெரி சூன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக யமஹா பார்த்தீங்கன்னா XSR மாடலில் 155cc உங்களுக்கு பிளாக் கலரும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் நார்டன் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க டிவிஎஸ். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் நடந்த ஆட்டோ மோட்டோ ஷோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ பைக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நார்டன் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் டிவிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் அட்லஸ் GT அப்படிங்கிற நிறைய பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச அட்லஸ் GT அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும் இந்தியாவில் லான்ச் ஆனா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs இல்லை 6 lakhsக்குள்ள தான் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 585cc parallel ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஸ்மூத்தான ரொம்பவே வந்து ரிஃபைன்டு பண்ண ஒரு இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நார்டன் சொல்லியிருக்காங்க. நிறைய நார்டன் பைக்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ் இருக்க போகுது, கீழே ஸ்டார்ட் இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்க போகிறாங்க, ரைடிங் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பல்கியரான டிசைன். அண்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இதில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு மாடலாக தான் வந்து இந்த அட்லஸ் GT அப்படிங்கிற பைக்கை நார்டன் அப்கமிங் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய BMWவோட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த F450 GS பொறுத்த வரைக்கும் 420cc parallel ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 48 ஹார்ஸ் பவரும் 43 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான சிங்கிள் சிலிண்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310cc இருந்தது. அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா F450 GS அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு parallel ட்வின் சிலிண்டர் அட்வென்ச்சர் டூரை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி நிறைய வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் வந்து ஆகலை. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல பிரேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேலிபர்ஸ் வந்து இருக்கு. அதுவும் உங்களுக்கு பிரெம்போ கேலிபர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. அண்ட் சீட்டோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா 33.3 inches வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு ரைடிங் மோட் அப்படிங்கிறது ரெயின், ரோட், எண்டூரோ அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கும். 6.5 inch TFT ஸ்கிரீன் இருக்க போகுது. டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளா இருக்கும். இன்னும் எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ்ல தான் இந்த BMWவோட F450 GS அப்படிங்கிற தாறுமாறான parallel ட்வின் சிலிண்டர் பைக் வந்து இருக்க போகுது. லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்க்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் நீங்க ஆஃப் ரோட் பண்றதுக்கும் ஒரு பெஸ்டான பைக் இந்த F450 GS. டெஃபினட்டா 5 லட்ச ரூபாய்க்கு இல்லாம இதை வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நாலாவதா பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 750. இதுவுமே பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக இந்த இயரோட எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டான ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த ஹிமாலயன் 750 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சூப்பரான ஒரு பைக்குங்க. 750 சிசியில் நமக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் தான் வரப்போகுது. இதோட உங்களுக்கு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு அட்வென்ச்சர் டூரர், அதுவும் இந்தியன் பிராண்ட் கிட்ட இருந்து தாறுமாறான ஒரு லுக்கில் சூப்பரான கான்ஃபிகரேஷனில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹிமாலயன் 750க்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அண்ட் வெயிட்டும் பண்ணலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சர்க்குலரான டிஎஃப்டி கிளஸ்டர் இருக்க போகுது. யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நேவிகேஷன், அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிஃபைன்டு இன்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக வெயிட்டுமே வந்து 250+ கிலோகிராம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பிரீமியமான ஆல்டர்னேட்டிவ் டு த ஹிமாலயன் 450cc சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த மாடல் நல்ல பில்டு குவாலிட்டி வந்து இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப்ல இருந்து நமக்கு த்ரக்ஸ்டனில் உங்களுக்கு 350cc வரும். இல்லை ஸ்பீட் மாடல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350cc மாடல்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையம் அப்கமிங் நமக்கு ஒரு 350cc ஸ்கிராம்பிளரோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு த்ரக்ஸ்டன் மாதிரியான ஒரு மாடலில் உங்களுக்கு வந்து ஒரு சிட்டி யூசேஜுக்கு பெஸ்ட்டான ஒரு 350cc கஃபே ரேசரோ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹஸ்குவர்னாவோட ஒரு பைக்ஸுக்கு ரைவலாவோ இல்லை ஹோண்டாவோட CB350க்கு ரைவலாவோ தான் வரப்போகுது. கண்டிப்பாக 350cc இன்னும் ஒரு சில மாதத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான 350cc ட்ரையம் போட பைக்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் த்ரக்ஸ்டன் 350 அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 349cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அண்ட் கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 650. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் 650 வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க கோவாவில் நடந்த மீட்டப்பில். பட் இன்னும் இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணல இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். பட் கூடிய சீக்கிரம் இந்த புல்லட் 650 எல்லா ராயல் என்ஃபீல்டோட ஷோரூம்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். 648cc பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்கு. 47 ஹார்ஸ் பவரும் 52 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. டாப் எண்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிஷியல் பிக்கப், டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான 650cc தாறுமாறான இன்ஜின்ங்க. இந்த இன்ஜினை பொறுத்தும் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்ஜினாக இருக்க போகுது. அண்ட் 14.8 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இருக்கும். இந்த ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 650 நம்ம கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.